காசாவில் 7 வருடங்களுக்கு யுத்தத்தினை நிறுத்துவதற்காக முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய புதிய முன்மொழிவும், வடக்கு காசா சுரங்கப்பாதைகளை கொத்தாக முத்தமிட்ட சிப்பாய்களும், ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை உறுதி செய்த இஸ்ரேலும், ஆரம்பிக்கப்பட்ட வான்படை பயிற்சிகளும், அமெரிக்கா ஈரான் தொடர்பாக துருக்கியினுடைய அதிபர் அர்துகானுக்கு அனுப்பியிருக்கக்கூடிய முக்கிய தகவல், கைது செய்யப்பட்ட பலஸ்தீனிய PAJ அமைப்பின் தலைமைகள், அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய இழப்புகளை ஏற்படுத்தி வரும் யமன் ஹவுதிகளும் அவர்களுடைய அடுத்த கட்ட அதிரடியான தயார்படுத்தல்களும். யமன் ஹவுதிகளின் தொடர்ச்சியான முற்றுகையின் விளைவாகவும் தாக்குதல்களின் விளைவாகவும் அமெரிக்கா அதிகளவான இழப்புகளை சந்தித்து வருவதாகவும், அமெரிக்க கடற்படையினர் பிராந்தியத்திலே மிகப்பெரிய சிக்கலுக்குள் தள்ளப்பட்டிருப்பதாகவும் அமெரிக்காவின் வாஷிங்டன் இன்ஸ்டிடியூட் நிறுவனமானது அறிக்கைகளை வெளியிட்டுள்ளது. மேலும் குறித்த நிறுவனம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளன. யமன் ஹவுதிகளின் தொடர்ச்சியான தாக்குதல்கள் அமெரிக்க இராணுவ தளவாடங்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளன. இது அமெரிக்காவின் சக்திகளை விரைவாக வரிசைப்படுத்தும் திறன்களுக்கும் மிகப்பெரிய தாக்கத்தினை ஏற்படுத்தியுள்ளது. தற்போதைய சூழ்நிலையில் அமெரிக்காவினால் ஒரு மிகப்பெரிய போருக்கு கூட தயாராக முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. ஆசிய மற்றும் மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே தன்னுடைய ஆதிக்கத்தினை அதிகரிக்கக்கூடிய அமெரிக்காவின் ஒட்டுமொத்த வேலை திட்டங்களும் மிகப்பெரிய பாதிப்புக்குள் உள்ளாக்கப்பட்டுள்ளன. சீனாவின் அச்சுறுத்தல்களுக்கு எதிராகவும் கிழக்காசியாவில் அமெரிக்காவின் கூட்டாளிகளை பாதுகாப்பதற்காகவும் அமெரிக்க கடற்படையை முழுமையாக தயார்படுத்த முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. அமெரிக்காவின் பாதுகாப்பு பொருட்களில் 80% கடல் வழியாகவே நகர்த்தப்படுகின்றன. ஆயுத படைகளின் பாதுகாப்போடு செல்லக்கூடிய சரக்கு கப்பல்களை இலக்கு வைத்து யமன் ஹவுதிகள் தாக்குதல்களை மேற்கொள்கின்றார்கள். அமெரிக்க நிறுவனங்களோடும் இஸ்ரேலிய நிறுவனங்களோடும் தொடர்பு படக்கூடிய அனைத்து கப்பல்களையும் யமன் ஹவுதிகள் இலக்கு வைக்கின்றார்கள். இதனால் அமெரிக்காவின் பாதுகாப்பு பொருட்களை நகர்த்தக்கூடிய மிக முக்கியமான இராணுவ சரக்கு கப்பல் கூட ஆப்பிரிக்காவை சுற்றி செல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. மேலும் அமெரிக்காவினதும் இஸ்ரேலினதும் ஒட்டுமொத்த சரக்கு கப்பல்களும் தற்போது ஆப்பிரிக்காவை சுற்றியே செல்கின்றன. இதனால் ஒரு வாரத்திற்கு ஒரு கப்பலுக்காக அமெரிக்கா $2 மில்லியன் செலவழிக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. ஒட்டுமொத்த கப்பல் கட்டணங்களும் அதிகரித்துள்ளமையினால் பொருளாதார இழப்புகளையும் அனுபவித்து வருகின்றது. இதனால் சவுதி அரேபியாவின் ஜித்தா துறைமுகத்தினை பயன்படுத்தி அமெரிக்க பாதுகாப்பு பொருட்களை தரை வழியாக நகர்த்துவதற்கும் அமெரிக்க தரப்பினர் ஆலோசனை செய்து வருகின்றார்கள். இருப்பினும் இவை அனைத்தும் அமெரிக்காவின் செலவுகளை பல மடங்கினால் அதிகரித்துவிடும். அத்தோடு யமனுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்காகவும் யமனினுடைய உச்சக்கட்ட தாக்குதல்களை தடுத்து நிறுத்துவதற்காகவும் அமெரிக்கா மிகப்பெரிய பணத்தினை செலவிட்டு வருகின்றது. கடந்த வாரம் இருந்த 6.5 பில்லியன் செலவுகள் தற்போது 7.2 பில்லியன்களாகவும் அதிகரித்துள்ளன. இருப்பினும் செங்கடல் பிரதேசத்திலே யமன் ஹவுதிகளுடைய தாக்குதல்களை அமெரிக்காவினால் கட்டுப்படுத்த முடியவில்லை. இஸ்ரேலுக்கு எதிரான யமன் ஹவுதிகளின் தாக்குதல்களையும் கட்டுப்படுத்த முடியவில்லை. ஜோ பைடனின் நிர்வாகத்தை போன்று தற்போது டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகமும் செங்கடல் பிரதேசத்திலே மிகப்பெரிய தோல்வியை சந்தித்து வருகின்றது என அமெரிக்காவின் வாஷிங்டன் இன்ஸ்டிடியூட் நிறுவனமானது அறிக்கையிலே தெரிவித்துள்ளது. அடுத்து யமன் ஹவுதிகள் அவர்களுடைய பாதுகாப்பை அதிகப்படுத்தியுள்ளார்கள். ஹிஸ்புல்லாவுக்கு நடந்ததை போன்று எங்களுக்கு நடந்துவிடக் கூடாது என்பதற்காகவும் யமன் ஹவுதிகள் அடுத்த கட்ட உச்ச பாதுகாப்பு வேலை திட்டங்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக யமன் ஹவுதிகள் பயன்படுத்தக்கூடிய பேஜர்கள், வாக்கி டோக்கிகள், கண்காணிப்பு கருவிகள் மற்றும் மிக முக்கியமான தொலைத்தொடர்பு சாதனங்கள் அனைத்தையும் யமன் ஹவுதிகள் முழுமையாக நீக்கியுள்ளார்கள். 2018ஆம் ஆண்டிலிருந்து யமன் ஹவுதிகள் கொள்வனவு செய்த அனைத்து தொலைத்தொடர்பு சாதனங்களையும் ஒரே வாரத்திற்குள் முழுமையாக விட்டார்கள். 2014ஆம் ஆண்டு காலப்பகுதியில் கொள்வனவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய கருவிகளை மாத்திரமே தற்போது யமன் ஹவுதிகள் பயன்படுத்துகின்றார்கள். மேலும் ஈரானினால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தொலைத்தொடர்பு சாதனங்களையும் இன்னும் சில முக்கியமான கண்காணிப்பு கருவிகளையுமே யமன் ஹவுதிகள் தற்போது பயன்படுத்துகின்றார்கள். நவீன தொழில்நுட்பத்தோடு வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து நவீன ஸ்மார்ட் கருவிகளையும் யமன் ஹவுதி ராணுவத்திலே பயன்படுத்தப்பட்டு வந்த நவீன தொழில்நுட்பங்களையும் முழுமையாக அளித்துள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் யமனினுடைய முக்கியமான பிரதேசங்களிலே இருக்கக்கூடிய அனைத்து CCTV கண்காணிப்பு கேமராக்களையும் யமன் தலைமைகள் முழுமையாக நீக்குவதற்கான உத்தரவுகளை பிறப்பித்துள்ளார்கள். இதற்கமைவாக யமனுக்குள்ளே இருக்கக்கூடிய பெரும்பாலான CCTV கேமராக்கள் முழுமையாக அகற்றப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஒரு சிறிய உளவு தகவல் கூட அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் கிடைக்கக்கூடாது என்பதற்கான அனைத்து விதமான வேலை திட்டங்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். மேலும் யமன் ஹவுதிகளுடைய இந்த அதிரடியான நடவடிக்கைகள் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் மிகப்பெரிய சவாலாக மாறியிருப்பதாகவும் அமெரிக்க ஊடகங்களும் சவுதி அரேபிய ஊடகங்களும் செய்திகளை வெளியிட்டுள்ளன.
அத்தோடு கடந்த வாரம் யமன் ஹவுதிகளுடைய உளவு பிரிவினுடைய தலைவர் கைது செய்யப்பட்டிருந்தார். சில உளவு தகவல்கள் கசிவடைந்ததை தொடர்ந்து ஏற்பட்ட சந்தேகத்தின் காரணமாகவே இவர் கைது செய்யப்பட்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் தற்போது இவரோடு இணைந்து செயற்பட்டிருக்கக்கூடிய இன்னும் சில உளவுத்துறையை சேர்ந்த அதிகாரிகளும் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் யமனினுடைய உளவுத்துறையை பாதுகாப்பதற்கான வேலை திட்டங்களை யமன் ஹவுதி ராணுவ தலைமைகள் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து யமனினுடைய வடக்கு பிரதேசத்திலும் கிழக்கு பிரதேசத்திலும் இருக்கக்கூடிய சவுதி அரேபியாவின் கூட்டுப்படைகளுக்குள்ளும் யமனினுடைய தெற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய கூட்டுப்படைகளுக்குள்ளும் யமன் ஹவுதி ராணுவத்தினர் மிக முக்கியமான உளவாளிகளையும் களமிறக்கியுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் சவுதி அரேபியாவின் கூட்டுப்படைகளுக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய கூட்டுப்படைகளுக்கும் இடையிலே பிளவுகளை ஏற்படுத்துவதற்கான வேலை திட்டங்களையும் யமன் ஹவுதி ராணுவத்தினர் மேற்கொண்டுள்ளார்கள். அதிலும் குறிப்பாக ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய கூட்டுப்படைக்கு கீழால் இருக்கக்கூடிய மிக முக்கியமான படைகளுக்குள் மோதல்களை ஏற்படுத்துவதற்கான வேலை திட்டங்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். அத்தோடு இப்படியான நிலைமையில் யமனினுடைய தெற்கு பிரதேசமான தாய்ஸ் பிரதேசத்தினூடாக யமன் ஹவுதிகள் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய படைகளுக்கு எதிராகவும் தாக்குதல்களை அதிகப்படுத்தியுள்ளார்கள். நேற்றிரவு தாய்ஸின் தெற்கு பிரதேசத்தினூடாக ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய இராணுவ கட்டளை தளமொன்றின் இலக்கு வைத்து யமன் ஹவுதிகள் உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் குறித்த கட்டளை தளத்தினை யமன் ஹவுதிகள் கைப்பற்றியிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து சோமாலியாவின் பண்ட்லான் பிரதேசத்தில் ஐக்கிய அரபு அமீரகம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய மிக முக்கியமான நவீன ராடர் கருவிகளை களமிறக்கியுள்ளது. மேலும் யமன் ஹவுதிகள் இஸ்ரேலுக்கு எதிரான ஏவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் ஆரம்பிக்கும் சந்தர்ப்பத்தில் பண்ட்லான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ராடர் கருவிகளை பயன்படுத்தி ஐக்கிய அரபு அமீரகம் குறித்த தாக்குதல்கள் தொடர்பான தகவல்களை இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு தொடர்ச்சியாக வழங்கி வருகின்றது. யமன் ஹவுதிகளுடைய தாக்குதல்களை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு முறியடிப்பதற்கு ஐக்கிய அரபு அமீரகம் குறித்த ராடர் கருவிகள் மூலமாக உதவிகளை வழங்கி வருகின்றது. இதனால் குறித்த ராடர் கருவி இருக்கக்கூடிய பிரதேசத்தின் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் யமன் ஹவுதிகள் திட்டங்களை வகுத்திருப்பதாகவும் யமன் ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. ஜெர்மனியின் ராம்ஸ்டீன் விமான கட்டளை தளத்திலிருந்து 8 C-17 குளோப் மாஸ்டர் இராணுவ சரக்கு விமானங்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் நெவாட்டின் விமான கட்டளை தளத்திலே களமிறக்கப்பட்டுள்ளன. இஸ்ரேலினுடைய பாதுகாப்பினை பலப்படுத்துவதற்காக தேவையான அனைத்து விதமான வான் பாதுகாப்பு அமைப்புகளும் இன்னும் தேவையான ஆயுதங்களும் குறித்த சரக்கு விமானங்கள் மூலமாக களமிறக்கப்பட்டிருப்பதாகவே தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் கடந்த 10 நாட்களுக்குள் 30க்கும் அதிகமான C-17 குளோப் மாஸ்டர் இராணுவ சரக்கு விமானங்கள் மூலமாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்குள்ளே அதிகளவான ஆயுதங்கள் வான்படை கருவிகளும் களமிறக்கப்பட்டிருப்பதாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அடுத்து நேற்றிரவு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வான்படையானது பயிற்சிகளை ஆரம்பித்திருந்தது. ஈரானினுடைய மிக முக்கியமான ஏவுகணை தளங்களையும் அணு ஆயுத தளங்களையும் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்காகவே இந்த பயிற்சிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அத்தோடு இன்று காலையிலிருந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வான்படை பயிற்சிகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. ஈரானுக்கு எதிரான தாக்குதலுக்கு பிறகு ஈரான் நிச்சயமாக பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்ளும். இந்த சந்தர்ப்பத்திலே ஈரானினுடைய தாக்குதல்களை முழுமையாக தடுத்து நிறுத்துவதற்காகவும் ஈரானினுடைய பதிலடி தாக்குதல்களை முழுமையாக முறியடிப்பதற்காகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வான் பாதுகாப்பு படையினரும் இந்த பயிற்சிகளை ஆரம்பித்துள்ளார்கள். மேலும் இன்னும் 10 நாட்களுக்குள்ளே டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு வழங்கியிருக்கக்கூடிய காலக்கெடு முடிவடைகின்றது. இதனால் இன்னும் 1-2 வாரங்களுக்குள் நெட்டன்யாஹூ ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிப்பார் என்றும் அமெரிக்காவின் உதவி இல்லாமலேயே நெட்டன்யாஹூ ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிப்பார் என்றும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் தொடர்ச்சியான செய்திகளையும் வெளியிட்டு வருகின்றன. ஆனால் உண்மையில் ஒரு பொழுதும் அமெரிக்காவின் உதவி இல்லாமல் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிக்காது. சர்வதேசத்தினை ஏமாற்றுவதற்காக வேண்டுமானால் இவ்வாறான கருத்துக்களை வெளியிடலாம். ஆனால் நிச்சயமாக ஈரானுக்கு எதிரான தாக்குதலின் போது அமெரிக்கா முழுமையான ஆதரவை வழங்கும். அத்தோடு அமெரிக்காவின் மத்திய கட்டளை தளபதி குரில்லா நாளை மறுதினம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு விஜயம் செய்கின்றார். ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பிப்பது தொடர்பான கலந்துரையாடல்களை மேற்கொள்வதற்காகவே இவர் விஜயம் செய்கின்றார் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. ஈரானுக்கு எதிரான போரை நாங்கள் ஆரம்பிக்க கூடாது என்றும் ஈரானுக்கு எதிரான போரானது மிகப்பெரிய தாக்கத்தினை ஏற்படுத்தும் என்றும் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகத்தில் ஒரு பகுதியினர் டொனால்ட் ட்ரம்புக்கு அழுத்தங்களை வழங்கினாலும் நாங்கள் ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பிப்பதே சிறந்த தீர்வாக அமையும் என்றும் ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பிப்பதன் மூலமாகவே இஸ்ரேலின் எதிர்காலத்தினை பாதுகாக்க முடியும் என்றும் அமெரிக்காவின் மத்திய கட்டளை தளபதி குரில்லா டொனால்ட் ட்ரம்புக்கு ஆலோசனைகளை வழங்கியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். அத்தோடு நாங்கள் ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பிக்க கூடாது என அமெரிக்காவின் பாதுகாப்பு செயலாளரும் பாதுகாப்பு அமைச்சை சேர்ந்த சில முக்கியமான அதிகாரிகளும் டொனால்ட் ட்ரம்புக்கு அழுத்தங்களையும் வழங்கி வருகின்றார்கள். இப்படியான நிலைமையில் தற்போது அமெரிக்க பென்டகனினுடைய ஆலோசகர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். பாதுகாப்பு தகவல்கள் கசிவடைவதற்கு இவர்தான் காரணம் என குற்றம் சுமத்தப்பட்டு இவர் பதவியிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். ஆனால் உண்மையில் ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பிக்க கூடாது என டொனால்ட் ட்ரம்புக்கு ஆலோசனைகளை வழங்கியதன் காரணத்திற்காகவே இவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது.
தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பிக்க கூடாது என தொடர்ச்சியான கருத்துக்களையும் டொனால்ட் ட்ரம்புக்கு ஆலோசனைகளையும் வழங்கி வரக்கூடிய அமெரிக்காவின் பாதுகாப்பு செயலாளரையும் நீக்குவதற்கான வேலை திட்டங்களையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் உளவு பிரிவினர் மறைமுகமாக மேற்கொண்டு வருவதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. மேலும் இந்த தகவல்களை அமெரிக்காவின் பொலிட்டிகோ ஊடகம் வெளியிட்டுள்ளது. அடுத்து அமெரிக்கா துருக்கியினுடைய அதிபர் அர்துகானுக்கு செய்தி ஒன்றினை அனுப்பியுள்ளது. ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்ளும் சந்தர்ப்பத்தில், ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பிக்கும் சந்தர்ப்பத்தில் துருக்கி நடுநிலையாக செயற்பட வேண்டும் என்றும், சிரியாவினுடைய வான்பரப்பை அமெரிக்காவும் இஸ்ரேலும் முழுமையாக பயன்படுத்துவார்கள் என்றும், இந்த விடயத்திலே துருக்கி எந்தவிதமான தலையீடுகளையும் மேற்கொள்ளக் கூடாது என்றும் டொனால்ட் ட்ரம்ப் துருக்கியினுடைய அதிபர் அர்துகானுக்கு செய்திகளை அனுப்பியுள்ளார். மேலும் இதற்கு அர்துகான் முழுமையான சம்மதத்தினை வழங்கி இருப்பதாகவும் துருக்கிய ஊடகமான ஹரியட் ஊடகம் செய்திகளை வெளியிட்டுள்ளது. அடுத்து ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலே நடைபெற்று வரக்கூடிய மறைமுகமான பேச்சுவார்த்தைகளை முழுமையாக தோல்வியடைய செய்வதற்கான வேலை திட்டங்களையும் நெட்டன்யாஹு மேற்கொண்டு வருகின்றார். மேலும் இந்த தகவல்களை தொடர்ந்து ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஈரானிய பேச்சுவார்த்தையாளர்களின் வேலை திட்டங்களை சிதைப்பதன் மூலமாகவும், கடுமையான நிபந்தனைகளை விதிப்பதற்காக அமெரிக்காவுக்கு உச்சழுத்தங்களை வழங்கி வருவதன் மூலமாகவும் இராஜதந்திர ரீதியிலான வாய்ப்பானது குறைமதிப்பிற்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. தற்போதைய மறைமுகமான பேச்சுவார்த்தைகளை உள்ளடக்கி இருக்கக்கூடிய இராஜதந்திர பாதையானது நாங்கள் வழங்கி இருக்கக்கூடிய கடைசி வாய்ப்பாகும். இந்த கடைசி வாய்ப்பினை அவர்கள் பயன்படுத்துவதற்கு தவறிவிட்டால் நிச்சயமாக அதிகளவான விலைகளை அவர்கள் செலுத்துவார்கள் என ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். அத்தோடு ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலே நடைபெறப் போகின்ற 3வது கட்ட பேச்சுவார்த்தைகள் தோல்வியில் முடிவடைவதற்கான வாய்ப்புகளை அதிகமாக இருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களும் செய்திகளை வெளியிட்டுள்ளன. சிரியாவின் அரச படைகளாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய எஸ்டிஎஸ் பயங்கரவாத படைகள் பலஸ்தீனிய பிஏஜே அமைப்பினுடைய தலைவர்களில் ஒருவரான அல் குதுஸ் படைப்பிரிவினுடைய தலைவர்களில் ஒருவரான காலித் அவர்களையும், சிரியாவில் அல் குதுஸ் படைப்பிரிவினுடைய ஏற்பாளராக இருக்கக்கூடிய அலி யாசர் அவர்களையும் கைது செய்துள்ளது. சிரியாவினுடைய ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய ஜூலானினுடைய உத்தரவுக்கு அமைவாகவே இந்த பலஸ்தீனிய தலைமைகள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த 2 நாட்களுக்கு முன்பு துரோஹி அப்பாஸ் ஜூலானியை சந்தித்து கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தார். இதன்போது குறித்த பலஸ்தீனிய தலைமைகள் தொடர்பான உளவு தகவல்களை துரோஹி அப்பாஸ் ஜூலானிற்கு வழங்கியிருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் சிரியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகளையும் பலஸ்தீனிய தலைமைகளையும் முழுமையாக நீக்கிவிட வேண்டும் என்றும், பலஸ்தீனிய போராளிகளின் செயற்பாடுகளை முடக்கிவிட வேண்டும் என்றும், இதன் மூலமாகவே சிரியாவுக்கான பொருளாதார தடைகளை நீக்குவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும் என்றும் அமெரிக்க தரப்பினர் கடந்த வாரம் அறிவித்திருந்தார்கள். எனவே அமெரிக்காவின் இந்த கோரிக்கைகளுக்கு அமைவாகவும் ஜூலானி பலஸ்தீனிய தலைமைகளை கைது செய்துள்ளார் என ஊடகங்களும் தெரிவித்துள்ளன. அத்தோடு ஜூலானியின் இந்த செயற்பாடுகளை பலஸ்தீனிய பிஏஜே அமைப்பினர் கண்டித்துள்ளார்கள். அடுத்து காசாவிலே யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்கான இன்னும் ஒரு புதிய ஒப்பந்தம் ஒன்றினை கத்தார் மற்றும் எகிப்திய தரப்பினர் முன்வைத்துள்ளார்கள். மேலும் குறித்த முன்மொழிவுக்கு அமைவாக காசாவிலே 5 தொடக்க 7 வருடங்களுக்கு யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்படும். மேலும் பலஸ்தீனிய கைதிகளும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கைதிகளும் பரிமாற்றம் செய்யப்படுவார்கள். அதே போன்று 7 வருடத்திற்குள்ளே ஹமாஸ் முழுமையாக நிராயுதபாணியாக்கப்படும் என்பதனை ஹமாஸினுடைய தலைமைகள் உறுதிப்படுத்த வேண்டும். அது மட்டுமல்லாமல் காசாவினுடைய நிர்வாகத்தினை சமூக ஆதரவு குழுவிடமும் ஒப்படைப்பார்கள். மேலும் காசாவினுடைய பாதுகாப்பிற்காக துரோஹி அப்பாஸினுடைய படைகள் களமிறக்கப்படுவார்கள் என குறித்த ஒப்பந்தத்திலே குறிப்பிடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் குறித்த ஒப்பந்தம் தொடர்பான கலந்துரையாடல்களை மேற்கொள்வதற்காக இன்றைய தினம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பிரதிநிதிகள் எகிப்துக்கு விஜயம் செய்துள்ளார்கள். நாளைய தினம் ஹமாஸினுடைய தலைமைகளும் எகிப்துக்கு விஜயம் செய்ய இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து காசாவிலே உணவு பற்றாக்குறை உச்சக்கட்டத்தை அடைந்துள்ளது. பட்டினியினுடைய கொடூரத்தினால் பலஸ்தீனிய மக்கள் மிகப்பெரிய கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவித்து வருகின்றார்கள். இன்னும் 1-2 வாரங்களுக்குள் காசாவிற்குள்ளே உணவுப் பொருட்கள் கொண்டு செல்லப்படாவிட்டால் பலஸ்தீனிய மக்களுடைய நிலைமையானது ஆபத்தானதாக அமைந்துவிடும் என்றும், பட்டினியினால் அதிகளவான உயிரிழப்புகளும் பதிவாகும் என்றும் காசாவின் சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு காசா முழுவதும் உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்டிருக்கக்கூடிய வான்வழி தாக்குதல்களில் 30க்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அதே நேரம் பலஸ்தீனிய போராளிகளும் உச்சக்கட்ட வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக வடக்கு காசாவின் தூஃபா பிரதேசத்திலே இருக்கக்கூடிய சுரங்கப்பாதை ஒன்றில் தரமான பொறிகளை வைத்துள்ளார்கள். மேலும் இஸ்ரேலிய சிப்பாய்கள் இந்த சுரங்கப்பாதையை அடைந்ததும் குறித்த சுரங்கப்பாதையை வெடிக்கச் செய்து இஸ்ரேலிய சிப்பாய்களை மொத்தமாக தட்டி தூக்கியுள்ளார்கள். இந்த தாக்குதலினால் மாத்திரம் 15க்கும் அதிகமான சிப்பாய்கள் அளிக்கப்பட்டும் படுகாயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் குறித்த தாக்குதலிலே கட்டளை தளபதி ஒருவர் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஆனால் இந்த கட்டளை தளபதி படுகாயமடைந்திருப்பதாகவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அத்தோடு சுஜயாவின் கிழக்கு பிரதேசத்திலும் பெய்ச்சனூன் பிரதேசத்திலும் பலஸ்தீனிய போராளிகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுக்கு எதிராக துப்பாக்கிச்சூடு தாக்குதல்களையும் தொடர்ச்சியான மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். மேலும் இன்று மாலை சுஜயாவின் கிழக்கு பிரதேசத்திலே வீடொன்றில் பதுங்கியிருந்த இஸ்ரேலிய படைகளை இலக்கு வைத்து
RPG ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலும் 5க்கும் அதிகமான சிப்பாய்கள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.